சிருஷ்டித்த மனிதரை கொண்டு வந்து வைத்து எல்லாவித வசதிகளையும் அவங்களுக்கு கொடுத்து a place of comfort, a place of worship, a place of intimacy சொல்லி எல்லா விதத்திலும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த மலையிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்தார். மனிதன் பாவம் செய்ததனால அந்த மலையிலிருந்தும் அந்த தோட்டத்தில் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டான். இதே போல பல ஆண்டுகள் கழிந்து இன்னொரு மலை, இன்னொரு தோட்டம். அந்த மலை முழுவதுமாக ஒலிவ மரங்கள் நடப்பட்டு இருந்தது. அதனால் அது ஒலிவ மலை என்று அழைக்கப்பட்டது. அந்த ஒலிவ மலையில ஏதேன் தோட்டத்தை போல இல்ல, இங்கிருந்த ஒரு தோட்டம் கெத்செமனே என்கின்ற ஒரு தோட்டம். இது கம்ஃபர்டபிளாக எல்லா அனுகூலங்களும் நிரப்பப்பட்ட ஒரு தோட்டம் இல்ல. கெத்செமனே என்ற பதத்திற்கு ஆயில் பிரஸ், எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். இது நசுக்கப்படுகிற, உருக்கப்படுகிற, பிழிந்தெடுக்கப்படுகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. ஆண்டவர் மேல பேசுறாரு, மனுஷன் பாவம் செய்ததுனால நாம செய்த தோட்டத்துல நம்மோடு கூட இருக்கிற உறவை அனுபவிக்க கூடாதபடிக்கு அவன் பிரிந்து போயிட்டான். இப்ப மறுபடியும் அந்த மனுஷனை என்னோடத்துல கொண்டு வரணும்னா somebody has to get crushed. யாராவது ஒருத்தர் நசுக்கப்பட வேண்டும், யாராவது ஒருத்தர் உருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்த போது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்னா, ஆகையால் அவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது பலியும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்துங்க, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி நான் நசுக்கப்படுவது உமக்கு சித்தமானால், நான் பிழிந்தெடுக்கப்படுவது உமக்கு சித்தமானால், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளில என்னை குறிச்சு ஏற்கனவே எழுதி வச்சிட்டீங்களப்பா, ஆதி ஆகமத்திலே என்னை குறித்து எழுதி வச்சிட்டீங்களே. நான் நசுக்கப்படணும், நான் உருக்கப்படணும், நான் கசக்கி பிழியப்படணும். நான் கசக்கி பிழியப்படும் பொழுது எனக்குள்ள நீங்க கொண்டு வைத்திருக்கிற அந்த இயேசு எனும் ரத்தம் வெளிப்படும்.